Hello students, good morning. This is previous slide. In this part I talk about Avery experiment. Avery experiment என்றது Griffith உடைய repeated experiment தான் வந்து Avery experiment. இந்த Avery experimentல நம்ம in vitro system வந்து யூஸ் பண்ணுறோம். In vitro mean நம்ம கல்ச்சர் பண்ணக்கூடிய பாக்டீரியாவை அவுட்டர் மீடியமில் வச்சு கல்ச்சர் பண்ணுறது நம்ம இன்விட்ரோ சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 டைப் ஆஃப் பாக்டீரியா வந்து நம்ம கல்ச்சர் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நான் வைரலண்ட் அண்ட் வைரலண்ட் ஸ்ட்ரெயின். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் வைரலண்ட் ஸ்ட்ரெயினை வைரலண்ட் ஸ்ட்ரெயினாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இது. ஸோ நான் வைரலண்ட் அப்படின்னா என்னென்னா அதாவது நமக்கு பெனிஃபிஷியல் பாக்டீரியா இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து நான் வைரலண்ட்டுன்னு சொல்லுவோம், நமக்கு யூஸ் ஆகக்கூடிய பாக்டீரியா. ஸோ வைரலண்ட் ஸ்ட்ரெயின் அப்படின்னா நமக்கு டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா, அதாவது பேத்தோஜெனிக் பாக்டீரியான்னு சொல்லுவோம். நான் வைரலண்ட் மீன் பெனிஃபிஷியல் பாக்டீரியா, வைரலண்ட் மீன் பேத்தோஜெனிக் பாக்டீரியா. ஸோ நம்ம இந்த டெக்னிக்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏவரி டெக்னிக்கில் பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து பேத்தோஜெனிக் பாக்டீரியாவை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 டைப் ஆஃப் பாக்டீரியா எடுத்துக்கிறோம். அதில் ஒன்று வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா, அனதர் ஒன்று வந்து பேத்தோஜெனிக் பாக்டீரியா. ஸோ இதில் பேத்தோஜெனிக் பாக்டீரியாவுடைய சர்ஃபேஸ் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதான் அதோடைய இமேஜ் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பெனிஃபிஷியல் பாக்டீரியாவோட சர்ஃபேஸ் வந்து நமக்கு ரஃப்பாக இருக்கும். ஸோ இதில் ரஃப்பாக இருக்கக்கூடிய பாக்டீரியா இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ஆர் ஸ்ட்ரெயின் அப்படின்னா ஆர் செல்லுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸ்மூத்தான சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாக்டீரியாவை எஸ் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ இதில் எது வந்து பேத்தோஜெனிக் அப்படின்னா எஸ் தான். பேத்தோஜெனிக் மீன் டிசீஸை காஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா, நமக்கு பெனிஃபிஷியல் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து ஆர் செல்லுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ புரிஞ்சுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ் செல்லுன்றது டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா. ஸோ இந்த பாக்டீரியாவுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஆர்என்ஏ, டிஎன்ஏ அண்ட் ப்ரோட்டீன் இதை தனியாக ஐசோலேட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா, தனியாக இப்போ எதோடைய பாக்டீரியா நம்ம ஐசோலேட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா, அது ஸ்மூத்தாக இருக்கும் அதோடைய பாடியோடைய சர்ஃபேஸு. ஸோ அதை நான் எஸ் ஸ்ட்ரெயின்னு சொல்கிறேன். ஸ்மூத்தை தான் நான் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அது பாடியிலேருந்து நம்ம என்ன பிரித்து எடுத்துருக்கோம்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸ். இப்போ நான் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை நான் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எஸ் டைப் பாக்டீரியா இருக்கு இல்லையா, பேத்தோஜெனிக் பாக்டீரியா. ஸோ இந்த பேத்தோஜெனிக் பாக்டீரியாவை நான் ஹீட் மூலயமா கில் பண்ணுறேன். ஹீட் டெம்பரேச்சர் அதிகமாக நான் ரைஸ் பண்ணும்பொழுது அந்த பாக்டீரியா வந்து இறந்து போயிடும். ஸோ அது இறந்து போயிடுச்சுன்னா அது இறந்ததுக்கப்புறம் நான் அதுலேருந்து என்ன ரிமூவ் பண்ணி வெளியில் எடுத்துடுறேன் அப்படின்னா லிப்பிட் தனியாக எடுத்துகிட்டு சுகர்ஸ்லாம் தனியாக எடுத்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ என்கிட்ட இருக்கிறது என்ன இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, ஆர்என்ஏ இருக்குது அண்ட் டிஎன்ஏ இருக்குது. ஓகேங்களா, இந்த ப்ரோட்டீன் கூட நான் இப்போ என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஆர் செல்லை வந்து ஆட் பண்ணுறேன். ஆர் செல்லுன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தது பெனிஃபிஷியல் பாக்டீரியா. ஓகேங்களா, இப்போ எல்லா பேத்தோஜெனிக் பாக்டீரியா கூட நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா பெனிஃபிஷியல் பாக்டீரியாவை நான் ஆட் பண்ணுறேன். பேத்தோஜன் கூட பெனிஃபிஷியல் பாக்டீரியா நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, நான் இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் எது ஜெனட்டிக் மெட்டீரியல்னு கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி அப்படின்னா இந்த எஸ் பாக்டீரியா நான் ஆல்ரெடி கில் பண்ணிட்டேன், இது இறந்து போச்சு. ஸோ இந்த பாக்டீரியா இதில் ஆட் பண்ணும்பொழுது இதில் என்ன மட்டும் இருக்கும் அப்படின்னா இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் மட்டும் இருக்குது. ஓகேங்களா, இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் அந்த எஸ் பாக்டீரியாவுடைய ப்ரோட்டீனும் ப்ளஸ் வந்து ஆர் பாக்டீரியாவும் இருக்குது. அதே மாதிரி இதில் அந்த இறந்து போச்சு இல்லையா எஸ் பாக்டீரியா, அதோடைய ஆர்என்ஏவும் ஆர் பாக்டீரியாவும் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் இறந்து போன அந்த எஸ் பாக்டீரியா இருக்கு இல்லையா, அதோடைய டிஎன்ஏவும் ப்ளஸ் இதில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ஆர் செல்ஸும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும்தான் எதுக்குள்ளே என்ட்ரு ஆகும் அப்படின்னா ஆர் செல்ஸுக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ இப்போ எது ஜெனட்டிக் மெட்டீரியல்னு பார்த்தா ப்ரோட்டீன் வந்து அந்த ஆர் செல் இருக்கு இல்லையா, ஸோ அது எதுவுமே பண்ணவே இல்லை, எந்த ஒரு ரியாக்ஷனுமே நடக்கலை.
அது மாதிரி ஆர்என்ஏ இருக்கு இல்லையா, அதுலேயும் எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்கலை. ஆனால் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, ஸோ டிஎன்ஏ என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம கில் பண்ணி பேத்தோஜன் டிஎன்ஏவோட நம்ம இங்கே வச்சுருக்கோம். எது கூட மிக்ஸ் பண்ணியிருக்கோம், பெனிஃபிஷியல் பாக்டீரியா கூட நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, பெனிஃபிஷியல் பாக்டீரியாவுடைய சர்ஃபேஸை சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பெனிஃபிஷியலுடைய சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், ரஃப்பாக இருக்கும் இல்லையா. ஆனால் இதில் பெனிஃபிஷியல் பாக்டீரியாவுடைய சர்ஃபேஸ் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா ரஃப்பாக மாறிடுச்சு. ரஃப்பாக மாறினது மட்டும் இல்லாமல் இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியாவை இதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ பேத்தோஜெனிக் பாக்டீரியாவாக மாற்றிடுச்சு. ஸோ இப்போ இது எது ஜெனட்டிக் மெட்டீரியல்னு பார்த்தா டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகேங்களா, ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ உள்ளே போனது டிஎன்ஏ தானா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டெஸ்ட் டியூப்பில் ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம், அதாவது புரோட்டீயேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோட்டீனில் புரோட்டீயேஸ்ன்ற என்சைம் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்பொழுது ப்ரோட்டீன் ஃபுல்லாக டைஜஷன் ஆகுது. ஸோ இந்த பாக்டீரியாவில் எந்த சேஞ்சஸுமே நடக்கலை. ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ ஆர்என்ஏவை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில். ஸோ ஆர்என்ஏ ஃபுல்லாக டைஜஷன் ஆகிடுச்சு. ஸோ பாக்டீரியா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் நம்ம டிஎன்ஏவை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ண உடனே இங்கே ரியாக்ஷன்ஸ் நடக்குது. என்ன ரியாக்ஷன் அப்படின்னா, இது வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆல்ரெடி பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து பேத்தோஜெனிக் பாக்டீரியாவை மாற்றி இருந்துச்சுன்னு பார்த்தேன் இல்லையா. ஸோ இப்போ நான் டிஎன்ஏஸ்ன்ற என்சைம் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ இது வந்து டைஜஸ்ட் பண்ணிடும். டைஜஸ்ட் பண்ணோடனே பேத்தோஜெனிக் பாக்டீரியாவாக மாறின பெனிஃபிஷியல் பாக்டீரியா மறுபடியும் நார்மலாக பெனிஃபிஷியல் பாக்டீரியாவே மாறிச்சு. இதோடைய சர்ஃபேஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, ரஃப்பாக இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸ்மூத்தான பாக்டீரியா ரஃப்பான பாக்டீரியாவாக சேஞ்ச் ஆச்சு. எப்போ அப்படின்னா, இந்த பேத்தோஜெனிக் பாக்டீரியாவோட டிஎன்ஏ ஆட் பண்ணும்பொழுது. ஓகேங்களா, ரஃப்பாக இருந்துச்சு. இப்போ நான் இதோடைய டிஎன்ஏஸ்ன்ற என்சைமு இதில் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதோடைய சர்ஃபேஸு என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் நார்மலாகவே வந்துடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏஸ்ன்ற என்சைம் வந்து டைஜஸ்ட் பண்ணதால் இது மறுபடியும் என்ன பண்ணிடுச்சு, நார்மல் நிலைமைக்கே வந்துடுச்சு. ஸோ இது மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ தான் அப்படின்னு யார் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏவரி எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா நான் பேத்தோஜெனிக் பாக்டீரியாவை நம்ம பேத்தோஜெனிக் பாக்டீரியாவை நம்ம கன்வெர்ட் பண்ணி எது ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம செக் பண்ணியிருக்கோம். In this slide I talk about DNA is a genetic material. Many biologists despite the earlier experiment of the Griffith, Avery and others still believe that proteins, not DNA, was the hereditary material in a cell. The eukaryotic chromosomes consist of roughly equal amount of protein and DNA. It was said that only a protein had sufficient chemical diversity and complexity to encode the information required for the genetic material. In 1952, however, the result of the Hershey and Chase experiment finally provided the convincing evidence that DNA is the genetic material. ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நிறையா கிரிஃப்த்தோடைய எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஏவரி எக்ஸ்பெரிமெண்ட்டு, இவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் நடந்ததுக்கு அப்புறமும் ஒரு சில சயின்டிஸ்ட் வந்து இல்லை ப்ரோட்டீன் தான் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து டிஎன்ஏ வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூக்ரியோட்டிக் குரோமோசோம்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதில் பார்க்கும்போது ஈக்குவலாக தான் இருக்குது. டிஎன்ஏவும் சரி ப்ரோட்டீனும் சரி ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கேரக்டர் முடிக்கணும்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ட்ரைட்ஸை ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷன் எடுத்துகிட்டு போகிறது வந்து என்னது, ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய பாடியோடைய ஷேப்பு, ஸோ கெமிக்கல்ஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது ப்ரோட்டீன்ஸு. ஸோ ப்ரோட்டீன் தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சயின்டிஸ்ட்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் 1952
ஹார்ஷே அண்ட் சேஸ் இவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த 1952லேருந்து டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு எல்லாராலையும் நம்பப்பட்டுச்சு. In this slide, I talk about the Hershey and Chase experiment on T2 bacteriophage. Alfred Hershey and Martha Chase 1952 conducted the experiment on the bacteriophage that infected bacteria. Bacteria T2 is a virus that infected the bacterium Escherichia coli. When phage are added to the bacteria, they absorb to the outer surface. Some material enter the bacterium and then later each bacterium lyses and release a large number of progenophages. Hershey and Chase wanted to observe whether it was DNA or protein that entered the bacteria. So Hershey and Chase experimentல என்ன நடக்குது அப்படின்னா இவங்க வந்து ஒரு T2 bacteriophage அதாவது ஒரு வைரஸ் எடுத்து ஒரு பாக்டீரியாக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணுறாங்க. ஸோ எஸ்செரிசியா கோலை அப்படி ஈகோலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா என்னென்னா ஒரு பாக்டீரியாவை ஒரு வைரஸ் வந்து போயிட்டு இன்ஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம ஈகோலை அப்படின்னு சொல்லுவோம், எஸ்செரிசியா கோலைன்னு. இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாக்டீரியா கூட வந்து ஒரு வைரஸ் வந்து நம்ம ஆட் பண்ணும்பொழுது அந்த வைரஸ் போயிட்டு அந்த பாக்டீரியோடைய சர்ஃபேஸில் அவுட்டர் லேயரில் வந்து போயிட்டு அதை அப்சர்வ் பண்ணி அப்படியே மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி டெபாசிட் ஆகிடுது. ஸோ இது அந்த பாக்டீரியோட சர்ஃபேஸில் போயிட்டு டெபாசிட் ஆனதாக அதை போய் பிடிச்சிக்கிட்டதும் ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா அது பாடியில் இருக்கக்கூடிய சம் சப்ஸ்டன்ஸ் ஏதோ ஒன்று வந்து அந்த பாக்டீரியாவுடைய உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணுது. அதாவது பாக்டீரியாவுடைய சர்ஃபேஸ் லேயர் இருக்கு இல்லையா, அதை லைசிஸ் அப்படின்னா பிரேக் டவுன் பண்ணி உள்ளே வந்து அதோடைய ஏதோ ஒரு மெட்டீரியலை அந்த வைரஸ் வந்து அந்த பாக்டீரியா உள்ளே வந்து அனுப்புது. அது அனுப்புனதுக்கப்புறம் நிறைய ப்ரோஜனி, அதாவது வைரஸுடைய ப்ரோஜனியை வந்து அந்த பாக்டீரியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதை வந்து ஹார்ஷே அண்ட் சேஸ் வந்து இதை அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இது உள்ள இந்த பாக்டீரியாக்குள்ளே என்ட்ரானது டிஎன்ஏவா இல்லை ப்ரோட்டீனா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக அப்படிலாம் ப்ரோட்டீன் ஜெனட்டிக் மெட்டீரியலாக தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்ஏ அப்படின்றது நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லுவோம், ஓகேவா. ஆல் நியூக்ளிக் ஆசிட் கண்டெயின் பாஸ்பரஸ். எல்லா நியூக்ளிக் ஆசிட்லையுமே என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா பாஸ்பரஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது மாதிரி ஆல் ப்ரோட்டீன்ஸ் கண்டெயின் த சல்ஃபர். எல்லா ப்ரோட்டீன்ஸ்லையுமே என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா சல்ஃபர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ இதை வச்சு ஹார்ஷே அண்ட் சேஸ் இவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இல்லை ஹார்ஷே அண்ட் சேஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டில் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன ஐசோடோப்ஸ் அப்படின்னா சல்ஃபர் ஐசோடோப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதை நம்ம ஷார்ட்டாக வந்து S35 அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி பாஸ்பரஸ் ஐசோடோப் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அது வந்து P32. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் ஐசோடோப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் எஸ் ஐசோடோப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாக்டீரியா ஃபேஜ் இருக்கு இல்லையா, இதோடைய சர்ஃபேஸ் வந்து ரெட் கலர் சர்ஃபேஸும் உள்ளே இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம பிளாக் கலர் ப்ரோட்டீன்ஸ் கொடுத்துருக்கோம், ஓகே. ஜெனட்டிக் மெட்டீரியலாக நம்ம ப்ரோட்டீனை உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சல்ஃபர் ரேடியோ ஆக்டிவ் இருக்குது. ஸோ அது மாதிரி இன்னொரு பாக்டீரியோஃபேஜ் எடுத்திருக்கோம். ஸோ இதோடைய அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து நம்ம பிளாக் கலர் கொடுத்துருக்கோம். உள்ளே இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ரெட் கலர், ஓகேங்களா. இதில் என்ன ஐசோடோப் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாஸ்பரஸ் ஐசோடோப்பு, ஓகேங்களா. இது ரெண்டு மட்டும் நல்லா டிஃப்ரென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சல்ஃபர்னு இருக்கு இல்லையா, சல்ஃபர் வந்து ப்ரோட்டீன்ஸ்க்கு வந்து நம்ம சல்ஃபர் ஐசோடோப் கொடுத்துருக்கோம். ஏன்னா ப்ரோட்டீன்ஸில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா சல்ஃபர் இருக்குது. எல்லா ப்ரோட்டீன்ஸுமே சல்ஃபர் இருக்கிறதுனால நம்ம சல்ஃபர் ஐசோடோப் கொடுத்துருக்கோம். அது மாதிரி டிஎன்ஏவில் பாஸ்பரஸ் இருக்குது, அதனால பாஸ்பரஸ் ஐசோடோப் வந்து இல்லை நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈகோலை இருக்குது. ஸோ ஒரு பாக்டீரியா மேலே ஸோ இந்த பாக்டீரியோஃபேஜ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ மிக்ஸ் பண்ணும்பொழுது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாக்டீரியோஃபேஜ் வந்து பாக்டீரியாவுடைய செல் மெம்ப்ரெயின் இருக்கு இல்லையா, ஸோ இந்த செல் மெம்ப்ரெயினை ரப்சர் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அதோடைய ஜெனட்டிக் மெட்டீரியலை இன்செர்ட் பண்ணும், ஓகேங்களா. அது மாதிரி இப்போ வந்து 2 பாக்டீரியா நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ஒன்று வந்து ப்ரோட்டீன் ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஒன்று இது பண்ணியிருக்கோம், இன்னொன்று வந்து டிஎன்ஏ.
ஸோ இந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ணுதுன்னா புரோட்டீனை வந்து உள்ளே அனுப்புது. ஓகேங்களா. இந்த பாக்டீரியோஃபேஜ் என்ன பண்ணுதுன்னா டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து உள்ளே அனுப்புது. ஓகேங்களா. இப்போ வந்து இந்த பாக்டீரியோஃபேஜ் அதோடைய ஜெனட்டிக் மெட்டீரியலை பாக்டீரியா உள்ள இன்செர்ட் பண்ணிடுச்சு ரெண்டுத்துலையுமே. ஓகேங்களா. இன்செர்ட் பண்ணி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். எதை மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வெளில இருக்கக்கூடிய பாக்டீரியோஃபேஜ் வந்து பிரித்து எடுத்துட்டு ஸோ இதை வந்து நம்ம சென்ட்ரிஃபியூஜில் வைக்க போகிறோம். சென்ட்ரிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா வேகமாக சுற்றும் ஒரு மிஷின்ஸு. ஸோ இந்த மிஷினில் நம்ம என்ன பண்ண போகிறோம் எடுத்து வச்சு ஸோ நம்ம ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் வந்து கொடுக்கும் பொழுது இதில் நம்மளால் இது உள்ளே போன மெட்டீரியல்ஸை நம்மளால் பார்க்கவே முடியல. ஏன்னா அது ப்ரோட்டீனு. ஸோ ப்ரோட்டீன் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் கிடையாது. உள்ளே நம்மளால் பார்க்க முடியல. இது உள்ளே எதுவுமே இல்லை. சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் இது உள்ளே வந்து எந்த ஒரு மெட்டீரியல்ஸுமே இல்லை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம டிஎன்ஏ இன்செர்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த பாக்டீரியாவை சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறோம். வேகமாக சுற்றுது அந்த மிஷின்ஸ். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்குறோம் அதில் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படியே தான் இருக்குது டிஎன்ஏ. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா ஹார்ஷே அண்ட் சேஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஎன்ஏ தான் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பாக்டீரியாக்குள்ளே என்ட்ரான ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸு ஸோ எப்பவுமே அது என்ன பண்ண சேஞ்ச் ஆகாது. அது அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. அந்த ரேடியோ ஐசோடோப் நம்ம இது இப்போ யூஸ் பண்ணி பார்க்கும்போது டிஎன்ஏ அப்படியே இருந்துச்சு. சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் அதில் இருந்தது. ஆனால் ப்ரோட்டீன்ஸ் வந்து அதில் இல்லை. ஸோ அதனால் இந்த ஹார்ஷே அண்ட் சேஸ் இவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இயரில் சொன்னாங்க அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா 1952. ஸோ இவங்களுக்கு அப்புறம் தான் இந்த 1952க்கு அப்புறம் டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு எல்லாராலையும் நம்பப்பட்டது. In this slide I talk about chemistry of nucleic acid. Having identified the genetic material as the nucleic acid DNA, we proceed to examine the chemical structure of this molecule. Generally, nucleic acid are a long chain or polymer or repeating subunit called the nucleotide. Each nucleotide subunit is composed of 3 parts. The first one is nitrogenous base, another one is 5-carbon sugar pentose, and third one is phosphate groups. So நம்ம ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து டிஎன்ஏ தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா அதோடைய கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் அதில் கெமிக்கல் மாலிகுல்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அதில் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளிக் ஆசிட்டில் நிறைய பாலிமர் செயின்ஸ்லாம் வந்து இப்போ ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். அது நிறைய நியூக்ளியோடைடு இருக்குது. இந்த நியூக்ளியோடைடு இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம 3 சப்யூனிட்டாக வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து நைட்ரோஜனஸ் பேஸு 5 கார்பன்ஸ் சுகர், அதான் நம்ம பென்டோஸ்ன்னு சொல்கிறோம். அது நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பாஸ்பேட் குரூப்ஸு இதெல்லாம் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. In this slide I talk about pentose sugar. There are 2 types of nucleic acid depending on the types of pentose sugar. ஸோ இதில் இந்த நியூக்ளிக் ஆசிட் பார்க்குறோம் இல்லையா. இதில் 2 types ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா டைப் ஆஃப் பென்டோஸ் சுகர், எத்தனை பென்டோஸ் சுகர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குன்றதை பொறுத்து இதோடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. தோஸ் கண்டெய்னிங் deoxyribo sugar called deoxyribonucleic acid, the short form is DNA, and those which ribo sugar are known as the ribonucleic acid, the short form is RNA. ஸோ நம்ம பென்டோஸ் சுகர் பார்க்குறோம் இல்லையா. அதில் 2 types இருக்குது. deoxyribo sugar இருக்கிறது, அதாவது ஒரு ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்கிறத வந்து நம்ம deoxyribonucleic acid அப்படின்னு சொல்கிறோம் டிஎன்ஏன்னு. இன்னொன்று வந்து ரைபோநியூக்ளிக் சுகர் ப்ரெசென்ட்டாக இருக்கிறது வந்து நம்ம ஆர்என்ஏன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ரைபோநியூக்ளிக் ஆசிட்னு சொல்கிறோம். டிஎன்ஏ இஸ் ஃபவுண்ட் இன் த நியூக்ளியஸ் ஆஃப் யூக்ரியாட்ஸ். ஸோ டிஎன்ஏ வந்து எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா யூக்ரியாட்டோடைய நியூக்ளியஸில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நியூக்ளியாய்டு ஆஃப் ப்ரோக்ரியாட்ஸ் ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, அதோடைய நியூக்ளியாய்டில் டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆகிருக்கு. The only difference between this 2 sugar is that there is
1 oxygen atom less in deoxyribose. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, 2 sugars நம்ம பார்த்துருக்கோம் பென்டோஸ் சுகர். ஒன்று வந்து RNA, another ஒன்று வந்து DNA. ஸோ RNA DNA இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, RNA விட DNAவில் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்ம டிஆக்சி ரைபோநியூக்ளிக் ஆசிட்னு சொல்கிறோம். டிஆக்சி அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் வந்து அதில் இல்லை, கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். In this slide, I talk about nitrogenous bases. The bases of nitrogen containing a molecule having the chemical properties of a base. Nitrogenous molecules இருக்கு இல்லையா, ஸோ இதில் முக்கியமான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா, சப்ஸ்டன்ஸை வந்து, அதாவது ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது மாதிரி ப்ரோட்டான்ஸ் வந்து அந்த சொல்யூஷன்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு DNA and RNA both have 4 bases in the nucleotide chain. DNA, RNA இது ரெண்டுத்துலையுமே 4 bases of nucleotide chains இருக்கும். அந்த 4 பேசஸ் செயின்லேயுமே பார்த்தோன்னா 2 purines and 2 pyrimidines சொல்லிட்டு 4 bases வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 2 of the bases, adenine and guanine, have double carbon nitrogen ring structure and are called the purines. Purines அப்படின்னா என்னென்னா, கார்பன் இருக்கு இல்லையா, அந்த நைட்ரஜன் ரிங்கோடைய ஸ்ட்ரக்சரில் டபுள் கார்பன் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம பியூரின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அடினைன், குவானைன் இது ரெண்டுத்துலேயும் பார்த்தா டபுள் கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், இது பியூரின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த பேசஸ் தைமின், cytosine, uracil have a single ring structure and these are called the pyrimidines. Pyrimidines அப்படின்னா நைட்ரஜன்ஸ் ரிங் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து சிங்கிள் ரிங் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் இதை வந்து பிரிமிடின்ஸ்னு சொல்கிறோம். எதுக்கெல்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னா, தைமினில் இருக்கும், சைட்டோசினில் இருக்கும், யூராசிலில் இருக்கும். தைமின் இஸ் யூனிக் ஃபார் ஏ டிஎன்ஏ. இந்த தைமின்றது எதில் மட்டும் இருக்கும் அப்படின்னா டிஎன்ஏல மட்டும் இருக்கக்கூடியது. அது மாதிரி வைல் யுரேசில் இஸ் யூனிக் ஃபார் ஏ ஆர்என்ஏ. ஸோ இந்த யுரேசில் எங்கே இருக்கும் அப்படின்னா ஆர்என்ஏவில் மட்டுமே இருக்கக்கூடியது. ஸோ ஆர்என்ஏ, டிஎன்ஏ இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய நைட்ரஜன் பேஸுடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, டிஎன்ஏவில் தைமின் மட்டும்தான் இருக்கும், ஆர்என்ஏவில் யுரேசில் இருக்கும். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு. ஸோ இதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பைரிமிடின் அண்ட் பியூரின்ஸ். ஸோ பியூரின்ஸில் பார்க்கும்போது கார்பன் நைட்ரஜனுடைய ரிங் இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து 2 ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ பைரிமிடின்ஸில் பார்க்கும்பொழுது இதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து 1 தான் இருக்கும். அதாவது கார்பன் நைட்ரஜனுடைய ரிங் இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து 1 தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். In this slide I talk about the phosphate functional group. It is derived from the phosphoric acid, has 3 active OH group of which 2 are involved in the strand formation. So phosphoric acidல 3 active groups இருக்கு. இந்த phosphoric acidல வந்து 2 groups வந்து எதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா ஸ்டாண்ட் ஃபார்மேஷனுக்கு இன்வால்வ் ஆகுது. The phosphate functional group give DNA and RNA the property of an acid. ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய பாஸ்பேட் குரூப் இருக்குது இல்லையா, ஸோ அந்த பாஸ்பேட் குரூப் என்ன பண்ணுது அப்படின்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏவுடைய ஆசிட் கண்டென்ட்டாக மாற்றுறது இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் பிஹெச், ஹென்ஸ் த நேம் நியூக்ளிக் ஆசிட். ஸோ இது வந்து இதோடைய பிஹெச் வந்து சேஞ்ச் பண்ணுறது, ஸோ இது நியூக்ளிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணுறதுலாம் PO4 உடைய வேலை. அந்த பாஸ்பேட் குரூப் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய ஃபங்க்ஷன்ஸு போத் த ஹைட்ரஜன் அயன்ஸு, ப்ரோட்டான்ஸு, ஸோ இது ரெண்டுமே வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா அந்த பாஸ்பேட் குரூப் இருக்குது இல்லையா, ஸோ அதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன். இந்த சொல்யூஷன்ஸ்லேருந்து எதெல்லாம் இது விடுவிக்குது அப்படின்னா ஹைட்ரஜன்ஸு, ப்ரோட்டான்ஸ் இது ரெண்டுத்தையும் விடுவிக்கக்கூடியதாக ஒரு பொருளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு the bonds that are formed from phosphate or yeast,
அதாவது பாஸ்பேட் இருக்கு இல்லையா, ஸோ இது என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணுது. அந்த பாண்டை தான் நம்ம ஈஸ்டர் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். த ஆக்சிஜன் ஆட்டம் of the phosphate group is negatively charged after the formations of the phosphodiester bond. So phosphodiester bond ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து நெகட்டிவ் சார்ஜில் மாறிடுது. ஸோ திஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் பாஸ்பேட் என்ஷூர் த retentions of the nucleic acid within the cells or nuclear membrane. ஸோ அந்த நியூக்ளியஸ் உள்ள நியூக்ளிக் ஆசிட் ப்ரெசண்ட் ஆயிருக்கா இல்லையான்றது நம்ம அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அதில் நியூக்ளிக் ஆசிட் ப்ரெசண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ நியூக்ளியஸ் உள்ளேயோ அப்படி இல்லைனா நியூக்ளியர் செல் மெம்ப்ரேன் இருக்கு இல்லையா, அந்த நியூக்ளியர் மெம்ப்ரேன் சொல்லுவோம், அது மேலேயே நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா ஸோ அதில் நியூக்ளிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நியூக்ளிக் ஆசிடில் எப்போ நெகட்டிவ் சார்ஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகும் அப்படின்னா பாஸ்படைஸ்டர் பாண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து நெகட்டிவ் சார்ஜில் மாறிடும். In this slide I talk about the nucleoside and nucleotide. The nitrogenous base is chemically linked to one molecule of sugar forming a nucleoside. For example, nucleoside அப்படின்றது இல்லை பார்க்குறோம் இல்லையா, இது வந்து நைட்ரஜன் பேஸு. ஸோ அந்த நைட்ரஜன் பேஸ் வந்து ஒரே ஒரு சுகர் கூட ஜாயின் பண்ணுச்சுன்னா, இந்த நைட்ரஜன் பேஸு சுகர் கூட மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கிறது நம்ம நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நியூக்ளியோசைடுனா என்னென்னு மறுபடியும் சொல்கிறேன். ஒரு நைட்ரஜன் பேஸ், இது வந்து நைட்ரஜன் பேஸு, இது வந்து ஒரு சுகர் மாலிகூல்ஸ் கூட மட்டும் ஜாயின் பண்ணி இருந்துச்சுன்னா அது நம்ம நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், அதுக்கு அடுத்தது when a phosphate group is attached to the fifth carbon of the same sugar, the nucleoside become the nucleotide. இப்போ அதே டயக்ராம் பாருங்கள். இப்போ நியூக்ளியோடைடுனா என்னன்னா, இப்போ நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்குது, அது எது கூட ஜாயின் பண்ணியிருக்குன்னா ஒரு சுகர் மாலிகுல் கூட ஜாயின் பண்ணியிருக்கு. பென்டோஸ்ன்றது சுகர், இது கூட ஜாயின் பண்ணியிருக்கு. இந்த பென்டோஸ் சுகர் கூட அடிஷ்னலாக எது ஜாயின் பண்ணி பாஸ்பேட் குரூப்பும் ஆட் ஆகிருக்கு. ஸோ ஒரு நைட்ரஜன் பேஸ் கூட சுகரு பாஸ்பேட் குரூப் இது எல்லாமே சேர்ந்து இருந்துச்சுன்னா அது நம்ம நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நியூக்ளியோடைட்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா நைட்ரஜன் பேஸ் இருக்கும், சுகர் இருக்கும், பாஸ்பேட் குரூப் இருக்கும். இது மூணும் இருந்துச்சுன்னா நியூக்ளியோடைடு. நியூக்ளியோசைடு அப்படின்னா நைட்ரஜன் பேஸ் கூட சுகர் மட்டும் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? இப்போ பாருங்கள், நியூக்ளியோசைடு அண்ட் நியூக்ளியோடைடு இந்த ரெண்டுமே நம்ம பார்த்துட்டோம் என்னென்ன டிஃப்ரென்ஸு. இப்போ நியூக்ளியோசைடு பார்த்தோம், நியூக்ளியோசைடு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நியூக்ளியோடைடு. இந்த நியூக்ளியோடைடு ஒன்றோட ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஒரு டிஎன்ஏ ஃபுல்லாக நமக்கு ஃபார்ம் பண்ணுது. இது வந்து 5' சொல்லுவோம், 5'. நெக்ஸ்ட் இது பக்கத்தில் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டு என்னென்னா 3' வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி கீழே வந்து இங்கே ஆப்போசிட்டில் கீழே வந்து 3' இருக்கும், அதுக்கு அகெயின்ஸ்டில் வந்து 5'. ஸோ இது மாதிரி வந்து செயின் வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். த நியூக்ளியோடைட் ஆர் ஜாயின் பை condensations reaction to form polynucleotide chain. ஸோ நியூக்ளியோடைடு ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கிறத நம்ம பாலிநியூக்ளியோடைட் செயின்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, த ஹைட்ராக்சில் குரூப் ஆன் 3 carbon of a sugar of 1 nucleotide form the ester with phosphate of another nucleotide. இதில் ஒரு நியூக்ளியோசைடில் இருக்கக்கூடிய சுகர் வந்து 3வது கார்பன் கூட இணைஞ்சி ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு இல்லையா, அது நியூக்ளியோடைடு இருக்கு இல்லையா, அந்த பாஸ்பேட் கூட எஸ்டர் பிணைப்பை வந்து ஏற்படுத்து. எஸ்டர் பிணைப்புன்றது எஸ்டர் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது the chemical bonds that link the sugar components of the adjacent nucleotides are called the phosphodiester bond. 5' through 3' indicating the polarity of the strand. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடு இருக்கு இல்லையா, அந்த நியூக்ளியோடைடு கூட சுகர் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் சேர்ந்து
ஒரு லிங்க்கை வந்து ஏற்படுத்துது, ஒரு பாண்டு. இந்த பாண்டை வந்து நம்ம பாஸ்போர்ட் டைஈஸ்டர் பாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து 5-2-3- அப்படின்னு அந்த ஒரு மெத்தடில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், polarity of the strand அப்படின்னு சொல்கிறோம். The end of the DNA or RNA are distinct. The two ends are designated by the symbol 5- and 3-. ஸோ டிஎன்ஏ ஆர்என்ஏ இது ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சிம்பிள் வந்து அதோடைய எண்டில் கடைசியில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா 5- 3- அந்த சிம்பிள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. The symbol 5- refers to carbon in the sugar to which phosphate functional group is attached. இதில் 5- அப்படின்னு எங்கெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதில் வந்து அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, அதில் பாஸ்பேட் குரூப் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து அதில் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு த சிம்பிள், அடுத்த சிம்பிள் இருக்கு இல்லையா, அது வந்து refers to the carbon sugar to which the hydroxyl functional group to the attached. அப்போ எதுலெல்லாம் வந்து 3- வந்து சிம்பிள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கோ ஸோ அதிலெல்லாம் வந்து ஹைட்ராக்சில் குரூப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம டிஎன்ஏல பார்க்கலாம். இதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் 5- 3- இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா. அந்த மென்ஷன் பண்ணதில் எதெல்லாம் வந்து 5- இருக்குது 3- இருக்குதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது 5- இருந்துச்சுன்னா இதில் கார்பன், இதில் பாருங்கள் பாஸ்பேட் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு பாருங்கள். ஓகேங்களா. இல்லை எல்லாத்துலேயும் பாஸ்பேட் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கிறத பார்ப்போம். இதில் எல்லாத்துலேயும் இப்போ நம்ம OHலாம் பார்க்க முடியுது இல்லையா. ஸோ இதில் வந்து என்ன இங்கே இருக்குன்னா, இந்த லாஸ்ட் இதில் 5- இங்கே பாஸ்பேட் குரூப் தான் அட்டாச் ஆகிருக்கும். இங்கே நம்ம ஹைட்ராக்சில் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு பாருங்கள். ஓகேங்களா. அது மாதிரி இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எங்கெல்லாம் நமக்கு 3- இருக்கோ அங்கெல்லாம் ஹைட்ராக்சில் குரூப் இருக்குதுன்னு அர்த்தம். OH மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கே நான் 5- மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான மீனிங் என்னென்னா, இங்கே பாஸ்பேட் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். In RNA, every nucleotide residue has a additional OH group at second position in ribose. So riboseல நியூக்ளியோடைடில் செகண்ட் பொசிஷனில் வந்து OH group வந்து ஆட் ஆகுது. இது எதில் இருக்கும் அப்படின்னா RNAவில் மட்டுமே இருக்கக்கூடியது. Understanding the 5- to 3- direction of nucleic acid in critical for understanding the aspects of the replications and transcription. ஸோ நம்ம 5- அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் 3- இந்த டைரக்ஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ரெப்ளிகேஷன்ஸ் எப்படி நடக்குது, டிரான்ஸ்கிரிப்ஷன் எப்படி நடக்குது நம்மளால் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்.